வச்சுங்களே, இப்போ நம்ம என்ன பேச போகிறோம்னா, டெய்லி ஒரு வீடியோ போடுறது எப்படி? அது நம்ம குரோத்துக்கு எப்படி உதவும்? அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். தொடர்ச்சி தொடர்ச்சி தான் நமக்கு ஒரு வெற்றிக்கான சீக்ரெட்டு. டெய்லி ஒரு விஷயத்த நம்ம தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, அது வந்து அ ஒரு ஹேபிட்டா மாறும். அது மாரி தான். நம்ம டெய்லி தொடர்ச்சியா வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தோம்னா, அதுவும் ஒரு ஹேபிட்டா கண்டிப்பா மாறும். நம்ம தொடர்ச்சியா போடலாம். ஒரு நாள் வீடியோ போட்டு 3 நாள், 4 நாள் கேப் விட்டீங்கன்னா, ஆடியன்ஸ் வந்து உங்கள மறந்தே போயிருவாங்க. அதே இது தொடர்ச்சியா டெய்லி வீடியோ போடும்போது, ஆடியன்ஸு டெய்லி வந்து உங்கள பார்ப்பாங்க. வீடியோவ பார்ப்பாங்க. டெய்லி வீடியோ போடுறதுனால உங்க பேரு, உங்க முகம், உங்க சேனல் நேமு எல்லாமே ஒரு மக்களுக்கு வியூவர்ஸுக்கு அத்துப்படியா மாறும். ஓ! இந்த சேனல நம்ம பார்க்கலாம் அப்படின்னு அவங்க பார்க்க ஆரம்பிப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமா பார்க்க ஆரம்பிப்பாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கு, சப்ஸ்கிரைப்பு, அப்புறம் அந்த பெல் பட்டனு அத மறக்க அத அமுத்துறதுக்கு மறந்துடாதீங்க. அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். யூடியூப் அல்கோரிதம், கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். நீங்க டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணும்போது, யூடியூப் அல்கோரிதம் உங்கள ஒரு ஆக்டிவ் சேனல்னு கண்டிப்பா நினைக்கும். அதனால உங்க வீடியோவுக்கு அது ரெக்கமெண்ட் பண்ணி, உங்க வீடியோவ முன்னாடி கொண்டு போகும். இதனால உங்களுக்கு வியூஸ் வந்து ரொம்ப அதிகமா கிடைக்கும். நெறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, தினசரி வீடியோ போட்டா குவாலிட்டி குறைஞ்சிரும்னு. நிஜம்தான். ஆரம்பத்தில குவாலிட்டி குறையத்தான் செய்யும். ஆனா, நீங்க செய்ற ஒவ்வொரு வீடியோவிலயும் செய்ற தவறுகள்லாம் உங்களுக்கு ஒரு பாடமா மாறி, அதே ஒரு ட்ரெய்னிங்கா உங்களுக்கு மாறும். 1 மாசம் கழிச்சு பாருங்க. உங்க வீடியோ ஷூட்டிங்கு, அப்புறம் எடிட்டிங்கு, அ நீங்க பேசுற ஸ்டைலு எல்லாமே நேச்சுரல் இம்ப்ரூவ்மெண்ட்டா மாறும். குவாலிட்டி ஆட்டோமேட்டிக்கா டெவலப் ஆகும். டெய்லி வீடியோ போடுறதுனால வியூவர்ஸுக்கு உங்க மேல ஒரு நம்பிக்கை வரும். மெதுவா வந்து உங்க வீடியோவ பார்க்க ஆரம்பிப்பாங்க. தினசரி போடுறதுனால, அப்புறம் அவங்களே வந்து உங்க வீடியோவ வந்து பார்ப்பாங்க. அந்த நம்பிக்கை டெய்லி நீங்க போடுறீங்கல்ல, அந்த நம்பிக்கை தான் வியூவர்ஸுக்கு வியூவர்ஸ ஒரு லாங் டேர்மா மாத்தும். மெதுவா சப்ஸ்கிரைபும் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒரு பெரிய டவுட் வரலாம். டெய்லி போட்டா நமக்கு ஐடியா குறைஞ்சிருமோ? அப்படிங்கிறது. ஆனா ஐடியா வந்து எப்பயுமே குறையாது. லைஃப்ல நெறைய விஷயங்கள் இருக்கு. உங்க அனுபவம், அப்புறம் உங்க சரவுண்டிங்கு, பக்கத்துல நடக்கிற நியூஸு, அப்புறம் டவுட்ஸு, அப்புறம் கேள்விகள், அப்புறம் மோட்டிவேஷன் இது எல்லாமே ஒரு கான்டென்ட் தான். இதையெல்லாம் அப்சர்வேஷன் பவரா டெவலப் பண்ணிக்கோங்க. அதனால ஐடியாலாம் எப்பயுமே குறையாது. நீங்க வந்து நிறைய வீடியோ போட்டீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு 365 வீடியோவா அது மாறும். நினைச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய எண்ணிக்கைன்னு. என்ன அதனால டெய்லி ஒரு வீடியோ போடுங்க. கண்டிப்பா நீங்க டெவலப் ஆவீங்க. டெய்லி ஒரு வீடியோ போட்டா, ஒரு வீடியோ வியூஸ் கம்மியா இருக்கும். ஒரு வீடியோ அதிகமா வரும். ஒரு வீடியோ நார்மலா இருக்கும். ஆனா, இந்த மிக்சிங் தான் உங்கள பெரிய அளவுக்கு கொண்டு போகும். நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல டெவலப் கிடைக்கும். டெய்லி ஒரு வீடியோ போட்டோம்னா, நமக்கு ஒரு டிசிப்ளின் கிடைக்கும். அது என்னன்னா, அ எப்படி அப்லோடு பண்றது? எப்படி எடிட்டிங் பண்றது? எந்த நேரத்தில வீடியோ போடுறது? எந்த நேரத்தில எடிட்டிங் பண்றது? அது வந்து சரிபார்க்கிறது. அப்புறம் அ அப்லோடு பண்றது. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இந்த டிசிப்ளின் வந்து நம்ம லைஃப்‌க்கும்
ஒரு ஹெல்ப்பாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். டெய்லி ஒரு வீடியோவா அப்படின்னு உங்களுக்கு ஒரு பெரிய மலைப்பா தெரியும். ஆனால் ஒரு மாதம் கழித்து நீங்கள் பாருங்கள், அது ஒரு பெரிய மலையா மாதிரி நிற்கும். அதுக்கு என்ன காரணம்னா உங்கள் உழைப்பு தான். ஆரம்பத்தில் வியூஸ் கம்மியாக வந்தாலும், சப்ஸ்கிரைபரே இல்லைன்னாலும் கவலையே படாதீங்க. அப்லோடு டெய்லி பண்ணிக்கிட்டே இருங்க. விடவே விடாதீங்க, கேப் விடாமல் பண்ணுங்க. பயப்படவே பயப்படாதீங்க, போட்டுக்கிட்டே இருங்க. நிச்சயமாக கண்டிப்பாக ஒரு நாள் வந்து பார்ப்பாங்க. பிடிச்சிருந்ததுன்னா தொடர்ச்சியாக பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் உழைப்புக்கு வந்து ஒரு நாள் பெரிய பலன் கிடைக்கும். அன்பு நெஞ்சங்களே, நீங்கள் கான்டென்ட் கிரியேட்டராக இருந்தாலும் பிகினராக இருந்தாலும் டெய்லி ஒரு வீடியோ போடுங்க. உங்களுக்குன்னு ஒரு ரூல் செட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஒரு வீடியோ போட முடியலைன்னா நாளைக்கு வந்து வேலை ரெட்டிப்பாகும், 2 வீடியோ போட வேண்டி வரும். அது ரொம்ப கஷ்டம். அதனால் கேப் விடாமல் வீடியோ போடுங்க. தொடர்ச்சி, பொறுமை, ப்ராக்டிஸ், இந்த 3 சேர்ந்து தான் வெற்றியாக மாறி உங்கள் கழுத்தில் மாலையாகும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.